வணக்கம் மக்களே, நான் உங்கள் பரத், யூகே ஃபிஷர்மேன். நம்ம இன்றைக்கி நெத்திலி மீனை பிடிக்க தாங்க வந்திருக்கோம். இந்த மீனை பிடிக்க நாங்கள் ஒரு 4 மணி போல் வந்திருந்தோங்க. வந்துட்டு வலையெல்லாம் கட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் மீன் வலையில் வந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம போயா மேலேயே ஓடி பார்க்க போங்க. அப்படி பார்க்கும்போது போயா எல்லாம் தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அப்படி போனாலே மீன் வலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே மீன் எதுவும் இல்லைன்னா போயா நார்மலாகவே மிதக்குங்க. மீன் அதிகமாக வந்ததால் போயா தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் வலையை கிளப்பலான்னு சொல்லிட்டு வலையை பற்றி பார்த்தோம். மீன் எல்லாம் பெரிய மீனாக இருந்துச்சுங்க. இந்த மீன் வலை சீக்கிரமாக கிளப்பிடணும், இல்லைனா மீன் கொட்டிடும். ஏன்னா இந்த மீன் நார்மல் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுங்க. அதனால் இருட்டிலே வலை கிளப்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இன்றைக்கி வலை கிளப்பினதுலேருந்து முடிகிற வரைக்கும் வலை ஃபுல்லாக மீன் வந்துட்டு இருந்துச்சுங்க. நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ மீன் கிடைக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏதோ கொஞ்சம் மீன் கிடைக்குன்னு தான் நினச்சி வந்தோம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. சின்ன மீன்லேயே ரொம்ப டேஸ்ட்டான மீன்னா அந்த நெத்திலி மீனை சொல்லாங்க. ஏன்னா இந்த மீனை எந்த முறையில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். கருவாடு போட்டு சாப்பிட்டாலும், இல்லை வறுத்தாலும், குழம்பு வச்சாலும், எந்த முறையில் சாப்பிட்டாலும் இந்த ரொம்ப டேஸ்ட்டான மீன் தாங்க. நம்ம என்ன தான் பெரிய பெரிய மீன்களை சாப்பிட்டாலும், ஆனால் இந்த மீனுக்கான டேஸ்ட் எதுலேயும் வராதுங்க. இந்த சீசனில் இந்த மீன் நம்ம தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் நல்லாவே ரேட்டு போகும் மக்களே. எப்படியும் எங்கள் ஊரில் ஒரு குண்டா 1500 2000 வரைக்கும் போகும். இன்றைக்கி ஒரு 2000 போகும் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மீன் யார் யார் சாப்பிட்ருக்கீங்க, இதோட டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதே போல் உங்கள் ஏரியாவில் இந்த மீன் என்ன ரேட்டு போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் வலையில் அதிகமாக வந்துச்சுன்னா வலையிலேருந்து பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதேமாதிரி வெயிட்னால வலையை பிடிச்சி உதரும் போது எல்லா மீனும் கொட்டிடும். அதுவே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மீன் கொட்டாதுங்க, தனித்தனியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வலையில் இன்றைக்கி எப்படியும் ஒரு 10 குண்டா மேலே இருக்கும். இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு லாஸ்ட்டில் சொல்கிற மக்களே. நம்ம வலையில் இன்றைக்கி நெத்திலி மீனும் தேராங்கண்ட மீனும் வந்துச்சுங்க. தேராங்கண்ட மீன்னா நெத்திலி மீனை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க. அதை தான் நாங்கள் தேராங்கண்டன்னு சொல்லுவோம். இன்றைக்கி அந்த மீன் தான் கொஞ்சம் அதிக அளவில் கிடச்சிது. நெத்திலி மீன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. இந்த மீனோட சைஸே அவ்வளோதாங்க. இதை விட பெருசாக வளராது. நம்மளுக்கு இன்றைக்கி நெத்திலி மீன் கூடவே முதக்கண்டை, கொடக்கவலை இது போல் மீன்கள் கொஞ்சம் கிடச்சிருக்குங்க. 3 பேர் வந்தால் வலை கிளப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மீன் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால அந்த கஷ்டம் தெரியலங்க, ஈஸியாக கிளப்புற மாதிரி தெரியுது. நம்மளுக்கு இது போல் டெய்லி மீன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இதே ஒரு லக்கில் கிடச்சிருக்கு. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க லாஸ்ட் வரைக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி மொத்தமாக ஒரு 10 குண்டா மீன் வந்துச்சுங்க. ஒரு குண்டா 2000 ரூபா அதுக்குள்ளே சேல்ஸ் ஆச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு மீன் பிடிச்சதுக்கு ஒரு 20,000 கிடச்சிதுங்க நம்மளுக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் யாருக்குன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கல்பாக்கம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மீன் சேல்ஸ் பண்ணலாம் மக்களே.
நம்ம இப்போ வலையிலேருந்து மீன்லாம் பிரித்து எடுத்தாச்சு. பாதி மீன் சேல்ஸ் ஆச்சு, பாதி மீன் இருக்குது மக்களே. இந்த மீன் ஏலம் விட்டுருவோம். 10 குண்டா அளந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, அது மட்டும் ஏலத்தில் கொஞ்சம் எடுத்துன்னு போய் விடுவாங்க. இந்த மீன் கொஞ்சம் தண்ணியில் அழைச்சி எடுத்துனா கொஞ்சம் பளபளன்னு ஆகிடுங்க. அப்படியே அது அப்படி பண்ணிட்டு தான் ஏலத்துக்கு எடுத்து போவோம். நெத்திலி மீனும் தேரங்கண்ணும் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து தாங்க ஏலம் விடுவோம். அப்போ தான் மீன் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போகும். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி போச்சுன்னா ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக போகுங்க. அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க யூகே ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.